ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பட்டாணி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் நெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பிரியாணி இலை 2 ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் பட்டாணியை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா வணங்கிருச்சு. நான் 2 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும், ஏன்னா உப்பு இது அதிகமாக உரைக்காது. இப்போது நான் இதில் ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் பண்ணுறேன். நல்லா இதை கழுவி வச்சுட்டேன். இப்போது இதில் நல்லா இப்போ கொதி வருது. இப்போ நம்ம இதில் சீரக சம்பா அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் மூடி வைக்க போகிறதில்ல, தம் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா சுவையான ஒரு சீரக சம்பா அரிசியில் பட்டாணி சாதம் ரெடி.